வணக்கம் நண்பர்களே. பல்லடம் கொலை சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சாமிநாதன் நேர்வல ஆய்வு நடத்தியிருக்கிறாரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தில் அமர்ந்து மது அருந்தியதற்காக தட்டி கேட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை போதையில் ஒரு கும்பல் வெட்டி கொலை செஞ்ச சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜி, அதாவது செந்தில்குமார் என்பவர் அரிசி கடை வைத்து நடத்தி வந்த நிலையில் அவருக்கு சொந்தமான நிலத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் மது அருந்திருக்கிறாங்க. இதை அவர் தட்டி கேட்டபோது இதனால் ஆத்திரமடைந்த அந்த மர்ம கும்பல் செந்தில்குமார் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த மோகன்ராஜ், ரத்தினம்பாள், புஷ்பவதி ஆகியோரை அருவாளால் வெட்டி தப்பிச்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை நடந்த இடத்தில் அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் இது தொடர்பாக தனிப்படை பார்த்திங்கன்னா அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடத்தில் மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி, டிஐஜி சரவணசுந்தர், ஈரோடு, நாமக்கல் எஸ்பிக்கள் முகாமிட்டிருக்கிறாங்க. அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த டிஜிபி அலுவலகத்தில் இருந்து பல்லடத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அந்த பல்லடத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து கொண்டு இருக்கிறது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த நியூஸில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.